நீ எனக்கு ஆண்டில் 3 விழா எடுப்பாய் என்று இணைச்சட்ட புத்தகம் 23வது அதிகாரம் 14வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே 3 விழாக்கள் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒன்று பாஸ்கா விழா, அவர்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து வெளிவந்ததை நினைவு கூறுகிற விழா. இரண்டாவது கூடார திருவிழா. இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் தண்ணீரும் உணவும் இல்லாத பாலைவனத்திலே இறைவன் அவர்களை எப்படி அற்புதமான வழியிலே வழிநடத்தி வந்தார் என்று குறிப்பிடக்கூடிய விழா. மூன்றாவது அறுவடையின் திருவிழா. இறைவனிடமிருந்தும் அவர்களுடைய விளைச்சலின் வழியாக கால்நடைகளின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற நன்றியின் விழா. இவ்வாறு தனக்கு 3 விழா எடுக்குமாறு இஸ்ராயல் மக்களுக்கு அழைப்பு விடுத்த இறைவன் இன்று ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன், உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை, எரிபலிகளையும் தானிய படல்களையும் நீங்கள் எனக்கு செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன் என்று அவர் எப்படி இந்த வார்த்தைகளை கூற முடியும்? இந்த 2 வார்த்தைகளும் நம்முடைய இதயங்களுக்கு ஒரு நெருடல் கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக அமைந்திருக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் அவர் வாழ்ந்த இடத்திலே அவர் நீதியின் இறைவாக்கினர், அநீதிகளை எடுத்துரைத்து மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இறைவாக்கினர் என்று வாசிக்கிறோம். ஆமோஸ் இறைவாக்கினர் வாழ்ந்த இடத்திலே அவர்கள் மற்றவர்களை, ஏழை எளியவர்களை ஒடுக்குகின்றார்கள். அவர்களுக்குரிய சரியான நீதி கிடைக்கவில்லை. இஸ்ராயல் மக்கள் அவர்களை சம நீதியாக வழிநடத்தவில்லை. இப்படி அவர்களுடைய வாழ்வானது அன்புக்கும் நீதிக்கும் எதிராக அமைந்திருக்கிற பொழுது, நான் ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுப்பதனால் ஆண்டவருக்கு ஏற்றவனாக மாறிவிட முடியும் என்ற மனநிலையில் இருந்தவர்களுக்கு தான் ஆமோஸ் இறைவாக்கினர் ஒரு உன்னதமான செய்தியை கொடுக்கிறார். உங்களுடைய விழாக்களும் அனைத்துமே உங்களுடைய உறவை சீர்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். நாம் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு கொண்டாட்டமும் அடுத்த உறவுகளை வளப்படுத்தக்கூடியதாக, உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டமும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. அதை தான் சொல்வார்கள், இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ கொண்டாட்டம் என்று. இன்று நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய நற்கருணை கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். இறைவனுக்கு பல நேரங்களிலே பல விதங்களிலே பலிகள் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பெருவிழாக்களையும் திருவிழாக்களையும் கொண்டாடி இருக்கிறோம். இத்தனை கொண்டாட்டங்களும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? நான் எனக்கு எதிராக எத்தனை மனிதர்களை அன்பு செய்திருக்கிறேன், எத்தனை மனிதர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பகைமை உணர்வோடும் கசப்புணர்வோடும் இருந்த எத்தனை மனிதர்களோடு என்னோடு நல்லுறவு கொண்டாட முடிகிறது என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளின் முதல் வாசகத்தின் வழியாக ஆமோஸ் இறைவாக்கினர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் வெறுமனே பலிகளும் எரிபலிகளும் இறைவனுக்கு நாம் திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுவார், இறைவா நீர் நறுமண பலிகளையும் எரிபலிகளிலும் நாட்டம் கொள்வதில்லை. இறைவனுக்கு பலிகள் செலுத்துவது மட்டும் அவருக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக, அவரை திருப்திப்படுத்துகின்ற ஒன்றாக அமையவில்லை. மாறாக நம்முடைய வாழ்வு பலியாக வேண்டும். நாம் நம்மையிலிருந்து அடுத்தவர்களுடைய நலனுக்காக ஈடுபட வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கேற்ற உகந்த நறுமணமிக்க பலிபொருளாக நம்மை படைக்க வளம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.